ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்ன் வித் அம்மு. ஸோ நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க வேர்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த மார்க் ஷீட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எக்ஸல்ல தான் மார்க் ஷீட் ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்டில் எப்படி வந்து ஒரு மார்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் மெனுவில் இருக்க டேபிளை யூஸ் பண்ணிட்டு மார்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டோட்டல் வந்து மேனுவலாக போடாமல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டோட்டல் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சார்ட், காலம் சார்ட் அண்ட் பை சார்ட் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டில் இருக்க சார்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ ஃபார் இட். டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் தெரியுதுங்களா? இதே மாதிரி எப்படி மார்க் ஷீட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இன்சர்ட் மெனுவை யூஸ் பண்ணி இதே மாதிரி அலைன்மெண்ட் ப்ராப்பராக எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி டேபிள் இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ஒரு செல்லாக இருக்கிறது வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மர்ஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்சர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, டெலீட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே டோட்டல் இருக்குங்களா? ஸோ இந்த டோட்டல் வந்து எப்படி வந்து மேனுவலாக டோட்டல் கேல்குலேட்டரோ இல்லை ஏதோ நம்ம மேனுவலாக டோட்டல் போடாமல் ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் என் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் என் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் வரும். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்ததுக்கப்புறம் வியூ மெனுவில் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே வியூ சைட் பை சைடு இருக்கா, இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பார்த்து டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் மெனுவில் இந்த கார்னரில் பேஜ் பார்டர் இருக்கா, ஸோ பேஜ் பார்டரில் ஸோ பாக்ஸ் நான் மேனுவலாக சிம்பிளாக இருக்கட்டும். ஸோ அதனால் பாக்ஸுன்னு கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்டர் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே இங்கே 10th மார்க் ஷீட் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். 10th. ஸோ கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த எஸ் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் ஓகே சாரி கம்மா இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஜஸ்ட்டு சென்டர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் டைம்ஸ் நியூ ரோமன் தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துட்டு அதே மாதிரி போல்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு சென்டரில் போடுறேன். கண்ட்ரோல் யூ கொடுத்து அண்டர்லைன் பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 16 to 20 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் 20 இல்லை 18 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் 18 கொடுத்துக்கிறேன். ஓகே டன். ஸோ இதே மாதிரி இருக்குங்களா? ஸோ இங்கே மட்டும் இது கேப்ஸில் இல்லை ஸ்மாலில் இருக்குது இந்த டிஹெச். ஸோ அதே மாதிரி ஸ்மாலில் மாற்றிக்கிறேன். ஓகே பக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் மெனு போங்க. இன்சர்ட்டில் டேபிள் இருக்குங்களா? ஸோ டேபிளில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். மவுஸ் இல்லை கீபோர்டில் இல்லை இந்த மவுஸ் பேனலை வச்சுட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்படியும் டேபிள் போடலாம். இல்லைனா நான் ஜஸ்ட்டு இதை கண்ட்ரோல் செட் கொடுத்து அன்டூ பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு திருப்பியும் இன்சர்ட்டில் இந்த டேபிளில் போனீங்கன்னா இங்கே இன்சர்ட் டேபிள் இருக்கா? இது என்னன்னா, நான் கிளிக் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காலம், நம்பர் ஆஃப் ரோஸ். உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 காலம் வேணும். அதே மாதிரி 5 ரோ வேணும். ஸோ நான் 2 ரிமூவ் பண்ணிவிட்டு 5ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அதே மாதிரி 5 காலம் 5 ரோஸில் வந்துடும். இன்னொன்று ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழேயே ஸோ இது ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்து இது இன்சர்ட் பண்ணி இது வந்து நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். இது தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ பாக்ஸ் வேணால் பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி எத்தனை ரோஸ் வேணால் ரோஸ் போட்டுக்கலாம். காலம்னா காலம், எத்தனை செல் வேணாலும் இது ஜஸ்ட் மேனுவலாக நம்மளே என்ன பண்ணுறதுன்னா டைப் பண்ணுறது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளில் போயிட்டு எவ்வளோ தூரம் வேணுமானா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த டேபிளில். இங்கே ஒன்று ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா, இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபார் எக்ஸாம்பிள் பெருசாக வேணுன்னா பெருசாக ட்ராக் பண்ணிக்கலாம். சின்னது வேணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் சின்னதாக வேணும்னா சின்னதாக, டேபிள் பெருசாக வேணும்னா டேபிள் பெருசாக, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குங்களா, அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பருக்கு அவ்வளோ தேவையில்லை, அதனால் இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நேம் கொஞ்சம் பெருசாக, அதனால் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்குங்களா லெஃப்ட் சைடில், இது என்னன்னா மொத்த டேபிளையும் அப்படியே ஆல் டுகெதர் மொத்தமாக மூவ் பண்ணலாம். இங்கே சென்டரில் வர வைக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போய் வைக்கலாம்.
அதே மாதிரி கீழே மேலே எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ராப்பராக அங்கே இருக்க மாதிரி அப்படியே வச்சிடுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? விட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு மர்ஜ் பண்ண இங்கே என்னன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் எக்ஸலில் பண்ணுறப்ப இது வந்து செல்லுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல வெர்டிக்கலாக இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காலம் சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி இருக்குல்ல ஹாரிசான்டலாக இருக்கிறது ரோன்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா சீரியல் நம்பர் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சீரியல் நம்பர் கேப்ஸில் இருக்குது. ஸோ சீரியல் நம்பர் நம்ம அதுக்கப்புறம் போல்டு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நேம் சப்ஜெக்ட் இல்லாமல் நான் நார்மலாக தமிழ்னு டைப் பண்ணுறேன். தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ். ஓகே இப்போ எனக்கு என்னன்னா சயின்ஸ் சோஷியல் அண்ட் டோட்டல் வேணுமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். இங்கே இருக்குங்களா பாக்ஸ் இது மூவ் ஆயிடுச்சுங்களா? இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த பேஜ்குள்ளே ஷீட்குள்ளே வேணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் டேபிள் இங்கேயே போகுது. நான் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 18 தேவையில்லை. ஒரு கண்டென்ட் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஸோ 12 அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னொரு காலமும் வேணும். ஸோ நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பாக்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி சயின்ஸ் சோஷியல் ஸோ ஓவராலாக இந்த டேபிள் மொத்தமாகவே நான் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் ஏன்னா ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சைஸ் மட்டும் நான் வந்து ஒரு 12 to 14 உங்கள் இஷ்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே டோட்டல்னு டைப் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணால் திருப்பி வியூவில் போயிட்டு வியூ சைட் பை சைட் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்து டைப் பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் டைப் பண்ணியாச்சா? இப்போது மேலே இங்கே தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் நடுவில் சப்ஜெக்ட்னு இருக்குது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி சப்ஜெக்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோலே மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக தேவையில்லை இந்த பாக்ஸில் மட்டும். ஸோ நான் இதை மட்டும் இந்த பாக்ஸை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அண்டர்லைன் இருக்குல்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் யூ கொடுத்துறேன். எனக்கு அண்டர்லைன் போயிடும் ஏன்னா அண்டர்லைன் எனக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் நார்மலாக நான் யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹெல்ப் மெனு ஹெல்ப் டேப் வரைக்கும் தான் இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் டேபிள் போட்டால் டேபிளுக்கு தனியாக டேபிள் டிசைன் அண்ட் டேபிள் லேஅவுட் ஆப்ஷன் வரும். இதுவே சப்போஸ் நீங்கள் மறந்து வெளியே கிளிக் பண்ணிட்டுனா அந்த 2 ஆப்ஷன் இருக்காது. வெறும் என்ன இருக்கும்னா ஹெல்ப் மெனு வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் டேபிள் உள்ள கிளிக் பண்ணால் மட்டும் தான் டேபிளுக்கு தேவையான ஆப்ஷன் டேபிள் டிசைனும் டேபிள் லேஅவுட்டும் வரும். ஸோ இந்த டேபிள் டிசைனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் உள்ள வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்ஸில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன்னா க்ரீன், ரெட் ஆர் பிளாக் எந்த கலர் ஆப்ஷன் வேணுமோ அந்த கலர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்கலாம். ஓகே இது கொடுத்தனா இந்த மாதிரி ஆகிடும். அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே நான் சிம்பிளாக இது கொடுக்குறேன். இப்போ இந்த கலர் கொடுத்துட்டேன்னா இப்போது இல்லை நானாக கஸ்டமைஸ் பண்ணலாம் ஷேடிங் போகலாம். ஸோ இது என்னன்னா டேபிள் ஸ்டைலே இங்கே டிஃபால்ட்டாக அவங்களே வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்மளுக்கு ஏற்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த டேபிள் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கா இது என்னன்னா ஹெட்டர் ரோ ஆனில் இருக்கா கிளிக்கில் இருக்கா அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அங்கே மட்டும் கலர் போயிடும். தெரியுதுங்களா? இதுவே நான் கிளிக் பண்ணால் எனக்கு கலர் வந்துடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் நீங்கள் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காலம் இதை இப்போ நான் கிளிக் பண்ண ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் காலம்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் காலம் மட்டும் இதுவாகும். ஸோ நான் திருப்பியும் டோட்டல் ரோ இந்த டோட்டல் இதை நான் எடுத்துட்டு டோட்டல் போடுவோம்ல நம்ம. ஸோ இங்கே கொடுத்தோன்னா டோட்டல் கீழே தானே டோட்டல் போடுவோம். அதனால் அங்கே வந்துருக்கு. இது என்னன்னா எது உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிராண்டட் அந்த இங்கே தெரியுதுங்களா உள்ள கொஞ்சம் ஷேட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா? நான் எடுத்துட்டேன்னா போயிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது இங்கே இருக்க டேபிள் ஸ்டைலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன். இந்த டேபிள் ஸ்டைலை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் தேவையில்லை நானாக ஓனாக கஸ்டமைஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷேடிங்ஸ் இருக்குங்களா? ஸோ எங்கள் ஷேடிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பர்டிகுலராக உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கேற்ற கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த கலரும் வேணாம். ஸோ நான் என்ன பண்ணால் பிளெயின் டேபிளில் போய்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன் பார்த்தோம், டேபிள் ஸ்டைல்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ஷேடிங் பார்த்தோம். இங்கே பார்டர்னு இருக்குது. பார்டர்ஸ்லேயே வந்து நிறைய பார்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் வெறும் இந்த ஒரு பர்டிகுலரான காலம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குங்களா பார்டர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற பார்டர் ஸ்டைல் நம்ம தான் போடணும். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தெரியுதுங்களா
ஜஸ்ட் நம்ம என்னென்ன வச்சு ட்ராக் பண்ண இழுக்க இழுக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஏத்த ஸ்டைல் வந்துட்டே இருக்கும். அதுதான் பார்டர் ஸ்டைல். அதுலயே வந்து ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணாம்னா நோ பார்டர் குடுத்துடலாம். இல்லன்னா பார்டர் குடுக்கலாம். அதுலயே வித் இருக்கு. என்ன சைஸ்க்கு வேணும். அதுக்கப்புறம் அதிலயே பார்த்தீங்கன்னா, இந்த பென் கலர் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மோர் கலர்ஸ்லாம் போட்டா இன்னும் நிறைய கலர்ஸ் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா, பார்டர்ல பாட்டம் பார்டர் இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸர்சைஸ்லயே பார்த்துருப்போம். ஸோ பாட்டம் பார்டர், டாப், லெஃப்ட் எப்படி வேணும், மொத்தமா பார்டர் வேணா மொத்தமா பார்டர். ஸோ இதுக்கேத்த மாரி நம்மளுக்கு பார்டர் வேணும்னா, ஸோ பார்டர் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பார்டர்ல இருக்கு. பார்டர்ல இருக்க ஆப்ஷன். ஓகே டன். இப்போ டேபிள்ஸ் டிசைன் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நான் ரிமூவ் பண்ணிட்டு பார்டரே இல்லைங்களா? ஸோ பிளெயின் பிளெயின் பார்டர் மட்டும் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் லேஅவுட் போறேன். ஏன்னா டேபிள் லேஅவுட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, தமிழ் டு சோஷியல்னு செலக்ட் பண்ணிட்டு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? மெர்ஜ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்க செல்லை மொத்தமா கம்பைன் பண்ணி சிங்கிள் செல்லா ஆக்குறது தான் மெர்ஜ். ஸோ நான் மெர்ஜை கிளிக் பண்ணிட்டு நான் மெர்ஜ் செல்லுன்னு கொடுத்தேன்னா மொத்தமா மெர்ஜ் ஆயிடும். நான் எங்கேருந்து இது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணாலும் மெர்ஜ் ஆயிடும். இல்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அகைன் ஸ்ப்ளிட் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எத்தனை ரோ எத்தனை காலம். நான் வந்து 2 காலம்ஸ் 2 ரோஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அது உள்ளே என்ன ஆயிடும், ஸ்ப்ளிட் ஆயிடும். இல்ல எனக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஓகே இங்க கொடுத்துட்டேன். நான் இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு திருப்பி எனக்கு நார்மலா வேணும் அப்படின்னா மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா மொத்தமா மெர்ஜ் ஆயிடும். இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் மீன் சாரி தமிழ் டு சோஷியல் ஃபுல்லா மெர்ஜ் ஆயிருக்கா மேல இந்த சப்ஜெக்ட். ஸோ அதனால இங்க ஒரிஜினல் ஷீட்ல இருக்க மாதிரி பண்ணிட்டோமா. அதே மாதிரி சீரியல் நம்பரும் ஃபுல்லா எது வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ்ல போயிட்டு மெர்ஜ் செல் இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் நான் போக போக எக்ஸசைஸை பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா திருப்பி செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் செல் அதே மாதிரி டோட்டலாக மெர்ஜ் பண்ணிருக்காங்களா செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் செல் ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்களா. பட் இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. நான் ஸ்பேஸை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே டன் பக்கா. இப்போ அங்கே ஒரிஜினல் ஷீட்டில் இருக்க மாதிரியே இங்கேயே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா மெர்ஜ் பண்ணியாச்சு.